புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 5245. தெரிந்தெடுக்கப்பட்ட பத்தி. பக்கம் 77. தலைப்பு: பூரண அன்பு பயத்தை புறந்தள்ளும். பூரண அன்பு பயத்தை புறந்தள்ளும் எனும் கொள்கையானது கணவன் மனைவிக்கு இடையிலும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையிலும் செயல்பட வேண்டும். ஒருவேளை பூரண அன்பிருந்தால் எப்படி மகிழ்ச்சி இருக்குமோ அதுபோல கணவனை கண்டு அஞ்சும் மனைவியினால் மகிழ்ச்சியாய் இருக்க முடியாது. இதுபோலவே பெற்றோரில் யாரேனும் ஒருவரையோ அல்லது இருவரையோ கண்டு பெரிதும் பயப்படும் பிள்ளைகளாலும் கூட பெற்றோர் மீதான உண்மையான பாசத்தோடு அவர்களை அன்பு கூர்ந்திட முடியாது. ஒருவரையொருவர் காயப்படுத்திடக் கூடாது அல்லது புண்படுத்திடக் கூடாது என்று ஒவ்வொருவரும் அச்சங்கொள்ள வேண்டும். மற்றும் தம் அறிவுள்ள சிருஷ்டிகள் யாவும் காண்பிக்கும்படியாக தேவன் பிரியப்படுகின்றதான அந்த பூரண அன்பினை அடைய நாடிட வேண்டும். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 3805. பக்கம் 77. தலைப்பு: ஆண்டவரே, ஜெபம் பண்ண எங்களுக்கு போதித்தருளும். ஆதார வசனம் லூக்கா 11ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வரை. வேத வாக்கியங்களின் குடும்ப ஜெபமானது குறிப்பாய் போதிக்கப்படாவிட்டாலும் அது தகுதியான ஒன்றே என்பதில் நமக்கு ஐயமில்லை. உண்மைதான். மாம்சீக குடும்பம் என்பது கர்த்தருடைய குடும்பத்திலிருந்து வேறுபட்ட ஒன்றாகும். ஆனாலும் எங்கு மாம்சீக குடும்பமானது கர்த்தருக்கேற்ற சிக்ஷையிலும் போதனையிலும் வளர்க்கப்பட்டு வருகின்றதோ அங்கு சிருஷ்டிகரை தொழுது கொள்ளும் விஷயத்தில் தாங்கள் பெற்றோரும் கூட தலை வணங்கிடுவதில் இன்பம் கொள்ள முடியாத அளவுக்கு மிகவும் பயபக்தி இல்லாமல் காணப்படும் சிறு பிள்ளைகளின் நிலைமை அபூர்வமாகவே இருக்கும். ஒருவேளை பிள்ளைகள் தாங்களாகவே முடிவெடுத்து கொள்ளும் அளவுக்கு வளர்ந்தவர்களாய் இருந்து தொழுது கொள்வதில் பங்கெடுக்க விருப்பமற்ற காணப்படுகையில் அவர்கள் வற்புறுத்தப்படாமல் விடுபடுவதில் கர்த்தர் பிரியம் கொள்வார் என்பது நமது எண்ணமாகும். ஏனெனில் தம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்வர்களையே கர்த்தர் தேடுகின்றார். கணவனோ அல்லது மனைவியோ தேவனுடைய பிள்ளையாய் இராமல் ஆவியினாலே ஜெனிப்பிக்கப்படாதவர்களாய் இருக்கும் பட்சத்தில் அவன் அல்லது அவள் கிருபையின் சிங்காசனத்தை நோக்கி ஜெபம் ஏறெடுக்கையில் தொழுது கொள்கையில் ஜெபத்தினை வழிநடத்துவது தகுதியாய் இராது. இது விஷயத்தில் திவ்ய வரையறைகளை நாம் அதிகமாய் கண்டு கொள்கையில் நாமும் நம்மோடு தொடர்பில் இருப்பவர்களும் ஜெபம் என்பது ஒரு மாபெரும் சிலாக்கியம் என்று அதிகமாய் உணர்ந்து கொள்வோம். மேலும் ஜெபமானது உண்மையுள்ள இருதயங்களுடன் யெகோவா தேவன் நம் பிதா என்று அழைக்க முடிபவர்களுக்கு மாத்திரமே உரியது என்றும் இப்படிப்பட்டவர்கள் மாத்திரமே கர்த்தர் இயேசுவை தங்கள் இரட்சகர் என்று ஏற்றுக்கொண்டவர்களாய் இருப்பார்கள். காரணம், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வரான் என்று இயேசு கூறியிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் என்று அதிகமாய் உணர்ந்து கொள்வோம். நிழலில் ஆசாரியர்கள் மாத்திரமே கர்த்தருக்கு தூபம் ஏறெடுத்தது போல ராஜரீக ஆசாரிய கூட்டத்தாராகிய கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்கள் மாத்திரமே தற்காலத்தில் ஜெபம் என்னும் ஸ்லாக்கியத்தினை உடையவர்களாய் இருக்கின்றனர். எனினும் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் அல்லது வேண்டாம் என்று தீர்மானிக்கும் கட்டத்தினை இதுவரையிலும் எட்டிடாத விசுவாசியினுடைய பிள்ளைகள் அர்ப்பணம் பண்ணியுள்ளதான தங்கள் பெற்றோரின் உறவுமுறை மூலமாய் கிருபையின் சிங்காசனத்தினை அணுகிடும் ஸ்லாக்கியமுடையவர்களாய் இருப்பார்கள் என்றும் நாம் அனுமானிப்பது நியாயமான கருத்தையாகும். நீதிமானாக்கப்பட்ட விசுவாசிகள் ஆனால் கர்த்தருக்கு தங்களையே அர்ப்பணித்திடும் கட்டத்தினை இன்னுமாக எட்டாதவர்களாக இருப்பவர்கள் கூட ஜெபத்தினை மீட்பரை நோக்கி ஏறெடுக்க ஸ்லாக்கியம் உரிமை பெற்றிருக்கின்றார்கள் என்றும் கூட நாம் அனுமானிக்கலாம். எனினும் அர்ப்பணம் பண்ணாத விசுவாசி கிருபையின் சிங்காசனத்துக்கு முன்பு ஏற்றுக்கொள்ளப்படுவான் என்றோ அல்லது பரலோகத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே என்று ஜெபம் பண்ணுகையில் பிதாவை நோக்கி
அழைக்க முடியாதவர்களுக்கு இருப்பது போன்ற தகுதியினை பிதாவின் முன்னிலையில் பெற்றிருப்பான் என்றோ உறுதியாகவோ அல்லது மறைமுகமாகவோ தெரிவித்திடும் எந்த வேத வாக்கியத்தினையும் நாங்கள் அறியோம். பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 3204, பக்கம் 78. தலைப்பு: தேவன் ஆச்சரியமான விதத்தில் செயல்படுவார். ஆதார வசன பகுதி: அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 33 முதல் 44 வசனங்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை விடுவித்தார். 107ஆம் சங்கீதம் 6ஆம் வசனம். பவுலே, பயப்படாதே, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். இதோ, உன்னுடனே கூட யாத்திரை பண்ணுகிற யாவரையும் தேவன் உனக்கு தயவு பண்ணினார் எனும் வார்த்தைகள் மிகவும் அர்த்தமுள்ளவைகளாகும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இது சோதோமிற்கான ஆபிரகாமினுடைய ஜெபத்தினை நமக்கு நினைப்பூட்டுகின்றதாய் இருக்கின்றது. ஒருவேளை சோதோமில் 5 நீதிமான்கள் கூட இருப்பார்களானால் அப்பட்டணத்தை காப்பாற்றிடுவதற்கு தேவன் ஒப்புக்கொண்டிருந்தார். இந்த வார்த்தைகளில் சிறந்த நோக்கமுடையவர் அநேகரால் இக்காலங்களில் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும் தவறான போதனையாகிய தேவனுடைய தகப்பன்துவமும் மற்றும் மனுஷருடைய சகோதரத்துவமும் குறித்து தெரிவித்திடும் எதுவும் இல்லை. மாறாக அவ்வசனத்தினுடைய வார்த்தைகளில் தேவனுடன் தனிப்பட்ட உறவு கொண்டிருக்கும் நிலைமையில் ஒரே ஒரு மனுஷன்தான் அந்த கப்பலில் காணப்பட்டதாக தெரிகிறது. கப்பலில் இருந்த மற்றவர்கள் எப்படிப்பட்டதான இயல்பான குணங்களை உடையவர்களாக இருப்பினும் அவர்கள் ஒருபோதும் பிதாவுடன் தனிப்பட்ட உறவுக்குள் வராதவர்கள் ஆவர். இவ்வசனத்தின் மற்றுமொரு கருத்து என்னவெனில், பரிசுத்தவான்களோடு கடந்து வரும் திவ்ய பராமரிப்பானது அவர்களுடனே கூட இருப்பவர்களுக்கு இப்பாடத்தின் சந்தர்ப்பத்தில் காணப்படுவது போன்று கூட இருப்பவர்கள் உலகத்தாராகவும் மறுபடி ஜெனிப்பிக்கப்படாதவர்களாகவும் இருப்பினும் அவர்களுக்கும் ஒரு மாபெரும் ஆசீர்வாதமாய் காணப்படும். இக்கருத்தானது தேவனுடைய ஜனங்களின் பூமிக்குரிய குடும்பங்களின் விஷயத்தில் குறிப்பாய் பொருந்துகின்றதாய் இருக்கின்றது. விசுவாசிக்கும் அர்ப்பணம் பண்ணியுள்ள தகப்பன் அல்லது தாய் நேரடியான திவ்ய பராமரிப்பின் கீழ் காணப்படுபவர்களாய் இருக்கின்றனர். ஏனெனில் தேவ தூதர்களை குறித்து இரட்சிப்பை சுதந்திரிக்க போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படி அவர்கள் எல்லோரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா? எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் என்று எழுதப்பட்டுள்ளது. மற்றும் இவர்களுக்கு பணிவிடை செய்கையில் கர்த்தரோடு முழுமையான உறவிற்குள் வராத இவர்களது குடும்பங்களும் ஒரு குறிப்பிட்ட அளவு பாதுகாக்கும் பராமரிப்பின் கீழ் வருகின்றனர் என்று நாம் பொதுவாய் அனுமானிக்கலாம். வேறொரு இடத்தில் சில விதங்களில் விசுவாசியான மனைவி தன் கணவன் மீது ஓர் ஆசீர்வாதமான செல்வாக்கினை கொண்டிருக்கிறாள், அல்லது விசுவாசியான கணவன் பிள்ளைகள் தொடர்புடைய விஷயத்தில் மனைவி மீது ஓர் அனுகூலமான செல்வாக்கினை பெற்றிருக்கின்றார். இல்லையேல் பிள்ளைகள் அசுத்தமானவர்களாய் கருதப்பட்டிருப்பார்கள் என்று அப்போஸ்தலன் சுட்டிக்காட்டுகின்றார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். இதுவும் திவ்ய பராமரிப்பானது விசேஷமாய் பரிசுத்தவான்களுக்கு உரியது என்றாலும் அது எல்லா வகையான அவர்களது நலன்களுக்கு அடுத்தவைகளையும் உள்ளடக்கிடும் எனும் அதே படிப்பினைக்கான மற்றுமொரு உதாரணமாகும். இது பூமிக்குரிய ஐஸ்வர்யம், ஆஸ்தி அருளுவதையோ பவுலின் சம்பவத்தை போன்று விபத்துக்கள், கப்பல் சேதங்கள் முதலானவைகளிலிருந்து காப்பாற்றுவதையோ கண்டிப்பாய் உள்ளடக்கிடும் என்றில்லை. ஆனாலும் சில விதங்களில் சில அளவுகளில் ஓர் அனுகூலத்தினை எப்போதும் உள்ளடக்குகின்றதாய் இருக்கும். இக்கருத்திலிருந்து நம்மால் முடிந்த அளவுக்கு ஆறுதல் அனைத்தையும் எடுத்துக்கொள்வோமாக. பரிசுத்தவான்களுக்கு சகலமும் நன்மைக்கேதுவாய் நடந்தேறும் மற்றும் இந்த பரிசுத்தவான்களுக்கு நெருக்கமானவர்களாகவும் அருமையானவர்களாகவும் இருப்பவர்களும் கூட நிச்சயமாய் பரிசுத்தவான்களுக்குரிய திவ்ய பராமரிப்பிலும் அவர்களது நலன்களுக்கு அடுத்தவைகளிலும் சில அளவுகளில் விதங்களில் பங்கெடுப்பவர்களாய் இருப்பார்கள். ஆமேன்.
புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 2345, பக்கம் 79. தலைப்பு: எலிசா திரும்ப கொடுத்தலின் வேலையை செய்தல். ஆதார வசன பகுதி: 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 25 முதல் 37 வசனங்கள். இப்பொழுது நாம் இப்பாடத்தினுடைய ஒரு குறிப்பிட்ட நிகழ்விற்கு வருகின்றோம். அதாவது சூனேமியாளையும் அவள் குமாரரையும் குறித்ததாகும். மற்றும் இந்நிகழ்வும் கூட மரித்தோரை உயிர்த்தெழுப்பிடும் மாபெரும் திரும்ப கொடுத்தலின் ஆசீர்வாதத்தை குறித்த கருத்தை தெரிவிக்கின்றதாய் இருக்கின்றது. இந்த சூனேமியால் வேத வாக்கியங்களில் கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அவளும் அவளது கணவனும் ஜீவியத்தில் சௌகரியமான நிலைமையில் காணப்பட்டார்கள் என்பதாக தெரிகிறது. அநேகமாக கனம் பொருந்தியவள் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிற காரியம் கொஞ்சம் அவளது ஆஸ்தி தொடர்புடையது என்பது உறுதியே. எனினும் பதிவுகளில் சுட்டி காண்பிக்கப்பட்டுள்ளது போன்று அவள் வேறு விஷயங்களிலும் மற்ற சாதாரண ஸ்திரீகளை காட்டிலும் மேம்பட்டவளாக இருக்கிறாள் என்பதும் உறுதியே. பதிவுகள் சுட்டி காண்பிப்பது போன்று அறிவின் விஷயத்தில் அவள் தனது கணவனை காட்டிலும் மேம்பட்டவளாக காணப்பட்டிருந்திருக்க வேண்டும். நன்மையானவைகளை அடையாளம் கண்டு கொள்வதிலும் கர்த்தரையும் அவருக்குரியவைகளையும் பயபக்தியோடு மதிக்கிறதுமான கனம் பொருந்திய நிலைமையினை அவள் பெற்றிருந்தாள். தீர்க்கதரிசி அவள் வசிக்கும் இடத்தின் வழியாய் அடிக்கடி தீர்க்கதரிசிகளுடைய பள்ளிக்கு கடந்து போவதை அவள் கண்டபோது தங்களோடு அவர் இரவு உணவு எடுத்துக்கொள்ளுமாறு உபசரணையோடு வருந்தி அழைத்தாள். ஆகையால் அவ்வழியே கடந்து போகும் ஒவ்வொரு முறையும் அவளது உப்பில் அவர் பங்கெடுப்பார். கர்த்தருடைய தீர்க்கதரிசியை குறித்து அதிகமாய் இந்த கனம் பொருந்திய ஸ்திரீ கண்டு உணர்ந்து கொண்ட போது அவரை தன் வீட்டில் அழைத்து கொள்வதை தனக்கான ஸ்லாக்கியமாக அதிகமாய் உணர்ந்து கொண்டவளாகி அவள் தன் கணவனை நோக்கி, இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகிய இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன். நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறை வீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்து விளக்கையும் வைப்போம். அவர் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். தன் மனைவியை காட்டிலும் இக்கணவன் மதத்திற்கடுத்த விஷயத்தில் சற்று குறைவுபட்டவராக இருப்பினும் மற்ற சில காரியங்களிலும் கனம் பொருந்திய நிலையில் குறைவுபட்டு இருப்பினும் மனைவிக்குரிய விதத்திலும் தகுதியான விதத்திலும் கேட்கப்பட்ட மரியாதையுடன் கூடிய அவளது இந்த வேண்டுகோளானது கணவனை இணங்க செய்தது மற்றும் அதை நிறைவேற்றவும் செய்தார். இந்த ஸ்திரீயின் கனம் பொருந்திய நிலைமையானது தன் சொந்த கணவனுடன் அவள் நடந்து கொண்ட விஷயத்தில் வெளிப்பட்டது என்று நாம் சொல்லலாம். ஒருவேளை கணவன் மற்றும் மனைவியாகிய இருவரில் மனைவி தன்னை கனம் பொருந்தியவளாக உணர்வாளானால் இப்படிப்பட்ட ஸ்திரீகளில் எத்தனை பேர் திவ்ய நியமனத்தின்படி குடும்பத்தின் தலைவனாய் இருக்கும் கணவனுடன் மதத்திற்கடுத்த வேலைகளிலும் அன்பு பாராட்டுகிற வேலையிலும் கணவனிடம் அதிகாரத்துடன் கேட்டுக்கொள்வதற்கு பதிலாக அவருடன் கலந்து ஆலோசிப்பதும் ஒத்துழைப்பு கொடுக்கும்படியாக அவரிடம் வேண்டிக் கொள்வதும் ஏற்ற காரியங்கள் என்பதை முற்றிலும் மறந்து போய் விடுகின்றனர். தன்னடக்கம் மற்றும் தாழ்மை என்பவைகளே புருஷன் மற்றும் ஸ்திரீ ஆகிய இருவரிலும் கனம் பொருந்திய நிலைமை காணப்படுவதற்கான உண்மையான அடையாளங்களாகும். அந்த காலங்களில் தங்குவதற்கான விடுதிகளும் தங்குவதற்கான இல்லங்களும் உணவகங்களுமாகிய ஏற்பாடுகள் காணப்படவில்லை மற்றும் அதனால் இன்றைய நாட்களை காட்டிலும் அப்போது விருந்தோம்பலானது அதிகமாய் நடைமுறையில் இருந்தது. பழக்க வழக்கங்களினுடைய மாற்றங்களின் காரணமாய் சில விஷயங்களில் நாம் அதிக இழப்பிற்குள்ளாகியுள்ளோம். ஏனெனில் விருந்தோம்பலின் ஆவியானது முற்காலங்களை காட்டிலும் இப்போது மிகவும் குறைவுபட்டுள்ளது. ஒவ்வொரு கிறிஸ்தவ குடும்பமும் கூடுமான மட்டும் ஒருவேளை அவர்களது வாய்ப்புகள் அனுமதிக்கும் பட்சத்தில் தங்கள் வழியே கடந்து போய் வரும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களை உபசரிப்பதற்கென வீட்டின் ஓர் அறையை ஒதுக்கி வைத்துக் கொள்வது நலமாயிருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய ஊழியக்காரர்களையும் பொதுவாய் விசுவாச வீட்டாரையும் வாய்ப்பு கிடைப்பதற்கு ஏற்ப உபசரிப்பதில் இரக்கத்தின் அன்புடன் கூடிய தயவின் இந்த ஆவியினை வளர்த்தி விருத்தியாக்கிட நாடிடும் அனைவருக்கும் பூலோக வகையாக இல்லை என்றாலும்
ஆவிக்குரிய வகையான ஓர் ஆசீர்வாதம் கடந்து வருமென்று நாங்கள் நம்புகின்றோம். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 4834, பக்கம் 81. தலைப்பு: தேவனுக்கு ஏற்புடையதாய் இருத்தல். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழியில் நில்லாமலும், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தைப் போலிருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். 1 சங்கீதம் 1-3 தேவனுடைய வார்த்தைகளை தொடர்ச்சியாய் நம் தியானத்திற்கான பாடப்பொருளாய் கொண்டிருப்போமேயானால், அதன் கொள்கைகளானது சீக்கிரமாய் நம்மிடத்தில் ஒன்றிப்போய் நம்முடைய மனதினுடைய அமைப்பின் பாகமாகிவிடும் மற்றும் நம் குணங்களை மிகவும் அழகாக்கிடும் மற்றும் தேவனுடைய நம் சக மனிதர்களுடைய பாராட்டுதலுக்கும் ஏதுவாகிடும். மேலும் மனிதனுடைய இந்த வழக்கத்தினால் ஜீவியத்தினுடைய கிரியைகள் பேசுகின்றதாய் இருக்கும். தூய்மையாக்கப்பட்ட நீரூற்றானது முன்பை காட்டிலும் தித்திப்பான தண்ணீர்களை கொணர்ந்து அதனிடத்தில் வரும் அனைவருக்குமே புத்துணர்வும் மகிழ்ச்சியும் கொடுக்கின்றதாய் இருக்கும். இது சந்தோஷமான இல்லங்களை உருவாக்கிடும். சிறந்த கணவன்மார்களை, சிறந்த மனைவிமார்களை மற்றும் சிறந்த பிள்ளைகளை உருவாக்கிடும். இது மனநிலையினை இனிமையானதாக்குகின்றது, தொனியை மென்மையானதாக்குகின்றது, மொழியினை பெருந்தன்மையுள்ளதாக்குகின்றது, நற்பழக்க வழக்கங்களை வளர்த்துகின்றது, உணர்வுகளை கண்ணியப்படுத்துகின்றது மற்றும் அழகான அலங்கரிப்பினை ஒவ்வொரு எளிமையான கடமை விஷயத்திலும் கொடுக்கின்றதாய் இருக்கின்றது. இது அன்பின் கொள்கையை உள்ளே கொண்டு வந்து சுயநலத்தின் சச்சரவான அம்சங்களை புறம்பே தள்ளும். இப்படியாய் இது இல்லத்தை தோட்டமாக மாற்றுகிறது. இங்கே ஒவ்வொரு பண்பும் ஒவ்வொரு இயல்பும் வளர்வதற்கும் விருத்தியாகுவதற்கும் தாராளமான வாய்ப்புகள் இருக்கும். இது தனிப்பட்ட நபரையும் இல்லத்தில் உள்ள அவனது ஜீவியத்தையும் மாத்திரம் அனுகூலமாய் தாக்கத்திற்குள்ளாக்காமல், இது வியாபாரத்தின் விஷயத்திலும் கூட தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதாய் இருக்கும். உண்மையும் நியாயமான கையாளுதலும் அனைத்து வியாபார விஷயங்களிலும் காணப்படும். இப்படியாக தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டிருப்பவர்களாலும் அவரது பாக்கியமான ஆவியை பெற்றிருப்பவர்களாலும் தேவன் கனப்படுத்தப்படுவார். ஆமேன். புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 4917, பக்கம் 81. தலைப்பு: அன்பை குறித்து சுய பரிசோதனை. தற்பொழிவை நாடாத சுயநலமற்ற அன்பு என்னிடத்தில் உள்ளதா? அதாவது என்னுடைய சுய விஷயங்களுக்காக நாடாத சுயநலமற்ற அன்பு என்னிடத்தில் உள்ளதா? அதாவது மற்றவரின் நலம் கருதி என்னுடைய சில உரிமைகளையே பலி செலுத்தும் அன்பு என்னிடத்தில் உள்ளதா? ஒவ்வொரு தருணத்திலும் என் உரிமைகளை காட்ட விரும்பும் சுயநலம் என்னிடத்தில் காணப்படுகின்றதா? அல்லது மற்றவரின் நலம், உரிமை மற்றும் வசதிகளை கருதாமல் என் உரிமைகளை நாட்ட விருப்பம், சுயநலம் என்னிடத்தில் காணப்படுகின்றதா? இவ்வகையான அன்பினை பெற்றிருப்பேனேயானால் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் விதத்தில் அநீதியாய் நடந்து கொள்வதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதில் விழிப்பாய் இருப்போம். மேலும் தவறு செய்வதை விட தீங்கு அனுபவிக்க விரும்பிடுவோம். அநீதி செய்வதை காட்டிலும் அநீதி அனுபவிக்க விரும்பிடுவோம். அன்பு வீட்டில் ஆரம்பிக்கின்றது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மாம்சத்தின்படி தேவைகளுக்கு நம்மை சார்ந்திருக்கும் நபர்களின் பராமரிப்பை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதாக இல்லை. எல்லா கோணங்களிலும் பார்க்கும்போது அன்பு வீட்டிலேயே ஆரம்பிக்கின்றது. பூரண அன்பின் ஆவியை உடைய புருஷனும் ஸ்திரீயும் ஜீவியத்தின் எந்த விஷயங்களிலும் தங்களுடைய சொந்த நலன்களை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இவ்விதமான அன்பு செயல்முறைப்படுத்தப்படும் போது ஜீவியத்தின் அனைத்து விஷயங்களிலும், அதாவது வீட்டிற்குள்ளும் குடும்பத்திற்கு வெளியேயும் அதிக செல்வாக்கு பெற்றிருக்கும். ஆமேன்.